ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவனுடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, முக்கிய ஸ்தோத்திரம். பலன் கொடுத்தரே ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். வாழ்வு கொடுத்தீரே ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தை எங்களுக்கு தரித்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கொடுத்தீரே, பெற்றோரை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். வேலை கொடுத்தீரே, ஊழியத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். ஊதியத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல உறவுகளை காலை தினத்தில் ஜெபிக்கிற கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கெங்க இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு குடும்பங்களே என் ஆசீர்வதித்து வருகிறே ஸ்தோத்திரம். அதிகாலை என்னை தேடி உடனே கண்டடிவார்கள் என்ற வார்த்தையின்படியே, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறோம். சர்வலு மேலும் தங்குவோம். உன் கத்தரை நோக்கி நீ அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் படாக்கோளை நோக்கி தப்புவிப்பா சிறைகளாலே நம்முடுவா. இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்கு நிறைவேறுகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டான். என் இயேசு கைவிட மாட்டான். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பான். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறான், உடைந்த உள்ளம் தாங்குகிறான். நுரைந்த உதயத்தை தேற்றுகிறான், உடைந்த உள்ளத்தை தாங்குகிறான். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறான், கண்ணீர் துடைக்கின்றான், கண்ணீர் துடைக்கின்றான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டான். தாங்கிட பலம் தருவான், தப்பி செல்ல வழி செல்வான். தாங்கிட பலம் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். தப்பி செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான். என் இயேசு கைவிட மாட்டான். கைகளை உயர்த்தி வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், அதோனாய், சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவே, இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை என்று சொன்னது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலே குணமாகிறோம் என்ற நம்பிக்கை. இயேசுவாலே எல்லாம் கூடும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதனைகள் மாறும், உபத்திரங்கள் நீங்கும், பலவீனங்கள் நோய்கள் மறையும். விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு முன்பாக நிற்கிறவர்கள் இல் பொருளாவார்கள். உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், உயர்வு உண்டாகும். பிள்ளைக்கான எதிர்காலம் கர்த்தர் பிரகாசமாய் வைப்பார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் மகிழ்ச்சி. நல்ல பிதாவே, ஆமென். யோனா 4ஆம் அதிகாரம். யோனா 4ஆம் அதிகாரம்.
யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, கடுங்கோபம் கொண்டு. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவான தேவன் என்று அறிவேன். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். உன் சத்துருக்கள் உன்னை விட்டு ஓடி போவாங்க, பெலிஸ்தியர் ஓடி போவாங்க, கோலியா திறந்து போவான், பார்வோனிலே நன்மை கிடைக்கும். இப்படிலாம் வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா நாம எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது கோலியாத், நாம் எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது பெலிஸ்தியர், அமலேக்கியர்கள், நாம் எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய எதிராளிகள் நிச்சயம் விட மாட்டோம். நான் கற்றுக்கொண்ட பாடம் இது, கற்றுக்கொண்ட பாடம். ஏன்னா ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். என்ன வேறுபாடு? அப்போ ஒடுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஒடுங்கி போறவன் ஒடுங்கி போய்கொண்டே இருக்கிறான். ஒடுக்கிறவர்கள் நல்லா இருக்கிறாங்க. சாபம் அப்படியே தான் இருக்கு. சிலுவை சுமந்துன்னு தான் இருக்கிறோம். வேதனை மனசுல இருக்க தான் செய்யுது. நம்ம வேலைத்தளத்துல நமக்கு எதிராளிகள் எதிர இருக்கிறவர்கள் they are good, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஆணவத்தில் இருக்கிறாங்க. நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் சொல்லதான் சரின்னு சொல்றாங்க. மருத்துவ போனா வியாதி அப்படியே தான் இருக்கு, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க. நமக்கு தான் அந்த வியாதி வருது. சரும வியாதி வருது, கட்டி வருது, வேதனை வருது, யூட்ரஸ்ல பிரச்சனை வருது, கேன்சர் வருது, பலவீனம் வருது, நோய் வருது. எப்படி புரிந்து கொள்வது? யோனா தெளிவா சொல்றான். யோனாவுடைய ஆர்குமெண்ட் எனக்கு 100% பிடிக்குது. நான் யோனா இடத்துல இருந்து நான் பேசுறேன். நான் அப்பயே சொன்னேன், நீங்க அழிக்க மாட்டீங்க. நமக்கெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, உனக்கு விரோதமாய் பாருங்க உன் கண்கள் காணும். அல்லது நமக்கே வரும், வசனங்கள்லாம் வரும், நம்ம படிக்கிற காரியங்கள்லாம் வரும், பாரு என்ன நடக்க போகுது பாரு. ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். இங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு. அவன் வந்து சொல்லிட்டான், இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது. அதனை சொல்றாம நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, இந்த நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றார். அப்போது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி உட்கார்ந்தார்கள். இந்த செய்தி நினிவே ராஜா எட்டின போது தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ ஒருவேளை அழிக்கலைன்னா ஆண்டவர் வச்சுக்கோங்க, யோனாவை தான் பிடிச்சி கொன்றுவாங்க. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய நிலைமை அதுதான். கர்த்தருக்கு பயந்தவர் நிலைமை அதுதான். ஏன் இன்னைக்கு ஊழியத்துக்கு வர எல்லாம் பயப்படுறாங்க? ஊழியத்தை தன் பிள்ளைகளை அனுப்ப ஏன் பயப்படுறாங்க? ரொம்ப கஷ்டம், ஊழியம் கஷ்டம்.
நான் பர்சனலாக சொல்கிறேன், ஊழியம் பயங்கர கஷ்டம். இதுக்காக நான் தவமாக இருந்து இந்த ஊழியத்தை நான் பெற்றேன். ஊழியத்தில் நல்ல அறுவடையும் பெற்றேன், நற்பெறுகளையும் பெற்றேன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்தார். கூடவே விரோதங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன். எனிமீஸ் அதிகமாகிட்டு கொண்டே இருக்கிறார். வேதனைகள் ஒரு பக்கம் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கு. வறுமை ஒரு பக்கம் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது. கண்ணீர் ஒரு பக்கம், விரக்தி ஒரு பக்கம், டிப்ரெஷன் ஒரு பக்கம், புரிந்து கொள்ள முடியாத சில அனுபவங்கள். அது எத்தனை நாள் என்று எனக்கு தெரியல. அதனாலதான் சில நேரங்களில் நான் சொல்லுவேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்களில் மழை டாப், அதாவது ஹில் டாப் அதிசயங்கள் நடத்துவார் ஆண்டவர். கொண்டு போய் நிறுத்தி அனைவருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். அவ்வளவுதான், அங்கிருந்து பொத்துன்னு கீழே போடுவார். கீழே விழும். கீழே வந்தா எழுந்திருக்கவே முடியாது. திரும்ப எழுப்புவார். அங்க போவார். அங்க போய் நிற்கணும். நான் பேசுறதெல்லாம் யதார்த்தங்கள், யதார்த்தமான உண்மைகள் பேசு, யதார்த்தமான உண்மையில பேசு. அப்போ அவன் சொன்னான், நான் அப்பயே சொல்லலையா, அதனால என்னை சாக விடுங்க. அவ்வளோ டிப்ரெஷன்ல போயிட்டான். இங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின காரியம் என்னன்னா, நகரத்தில் கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்தில் சமீபிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். யோனாவின் தலையின் மேலே நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ராமனுக்கு செடியை முளைக்க பண்ணினார். ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டானா, ஒரு ராமனுக்கு செடியை ஆண்டவர் முளைக்க பண்ணாரா. எதுக்கு? அவனுடைய மனதில் இருக்கிற மன மடிவுக்கு நீங்களாக்கும்படியாக. இதுதான் மருந்து. இதுதான் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு மரம் கொடுங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்க போற மரம் சிலுவை மரம் தான். இதை சுமப்பா. இந்த மரம் மன மடிவை எடுத்து போடும், டிப்ரெஷன் எடுத்து போடும், கவலை எடுத்து போடும், வேதனை எடுத்து போடும். ஆனா அந்த மரம், சிலுவை மரம் பாடு. அதான் ஆண்டவர் தெளிவா சொன்னார், எப்பா நீ வந்தீங்கன்னா சிலுவை எடுக்கணும் நீ கண்டிப்பா. யதார்த்தமான உண்மை அது. எனக்கு இதுக்கு பதில் சொல்லவே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன். இங்க என்ன விஷயம்னா, அவன் மன வடிவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்களேன். அவனுடைய டிப்ரெஷனை கொஞ்சம் போக ஆமனுக்கு செடியை ஏற்படுத்தி கொஞ்சம் நிழல கொடுத்தார். கொடுத்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதான் சொன்னல, கொஞ்ச நேரம் கூட ஆகல, தேவனாகிய கர்த்தர் ராமனுக்கு செடியை முளைக்கு கட்டளையிட்டு அவன் ஓங்கி வளர்கிறான். அந்த ஆமனுக்கின் மேலே யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. மவுண்டன் டாப் ஹாப்பினஸ். மறுநாளிலே கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அந்த ஆமனுக்கு செடியை அரித்து போட்டார். அதனாலே அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்போது வெயிலில் யோனா தலைமையில் படுகிறதுனாலே அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்றார். இவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? கொஞ்சம் தான் சந்தோஷம் வந்துச்சு. அடுத்த நிமிடமே வெயில் கொடுமை. என்ன ஆண்டவரே, கொஞ்ச நாளுமாவது, கொஞ்சம் வருஷமாவது, கொஞ்ச நாட்களாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். ஏன் அந்த மரம் கொஞ்சம் 10 நாளைக்கு தான் இருந்திருக்கட்டுமே, ஏன் 1 மாசம்தான் இருக்கட்டுமே, உடனே வா. என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் யோனாவை நோக்கி, நீ அவனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அதற்கு அவர், நான் மரணம் பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான்.
இது விரக்தியில இப்ப நான் பேசுறேன் பாருங்களேன், விரக்தியில பேசுற விஷயம். அவர் சொல்றாரு, நீ ஏன்பா எரிச்சலா இருக்கிற ஆமணத்துக்காக? நீங்க வேறங்க, இன்னைக்கு இல்ல, நான் சாவர வரைக்கும் எரிச்சலா தான் இருப்பேன். என்னவா? இன்னைக்கு மட்டும் இல்லை, சாகிற வரைக்கும் எரிச்சலா இருப்பேன். ஏன்னா நீங்க பண்ற காரியம் அப்படி இருக்கு. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, என் யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பிதாவோடவோ இயேசுவோடவோ அப்பாவோடவோ அல்லது இப்போ பரிசுத்தாவினோடோ நான் ரொம்ப பர்சனலாக பேசுகிற ஆள், இன்டர்பர்சனலாக பேசுவேன். ரொம்ப என்ன எடுத்து பேசுவேன், உரிமை எடுத்து பேசுவேன். ஏன்பா நான் நல்லது தானே செய்தேன், நேற்று முந்தா நேற்றுலாம் நல்லது செய்தேன், இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? யார் இந்த பிரச்சனையை கொண்டு வருவது? அதுவும் கரெக்டாக ஏன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கரெக்டாக நம்ம ஒரு 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 காரியத்தில் சந்தோஷமே பட முடியாத அளவுக்கு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? தெரியல, புரியல. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் நீ ராத்திரிலே முளைத்து ஒரு ராத்திரி அழிந்து போவதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாரே சொல்றாரு. உனக்கு நான் ஜீவனை கொடுத்தேன்ல, அப்படிதான் சொல்ல வர்றாரு. ஜீவனை கொடுத்தேன்ல, அந்த ஜீவனை அந்த ஆமனுக்கு செடியும் கொடுத்தேன். அது ஒரு நைட்ல வந்தது, அடுத்த நைட்டு போயிடுச்சு, அடுத்த நாள் போயிடுச்சு. அதுக்காக பரிதபிக்கிறியே. அவன் அதுக்காக பரிதபிப்பானா இல்லைன்னு தெரியாது, அவன் சந்தோஷமா இல்லை, அவ்வளவுதான். கொடுத்ததை திரும்பி பிடிங்கிட்டாரு. கொடுத்த சுகத்தை, கொடுத்த ஆஸ்தியை, கொடுத்த வேலையை, கொடுத்த நிம்மதியை பிடிக்கிட்டார். அப்போ சொல்றாரு, நான் தான் கொடுத்தேன், நான் தான் பிடுங்குவேன். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கு, அநேக மிருக ஜீவனிலும் இருக்கிற அந்த மகாநகரமாகிய நினைவேக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. நான் அவங்க மேலே பரிதவிப்பேன்பா. அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்கள பரிதவிப்பேன், அவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டேன், அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு புரியாது, கண்டிப்பா புரியாது. போக போக தான் தெரியும். சொல்லுவாங்க, இன்னும் போட்டோம், எல்லா தீமையும் நன்மையா மாறும். வேற வழியே இல்லை. எப்போ மாறும் தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், என் ஆண்டவர் வந்த பிறகு மார்க்கில் நான் முந்தா நேற்று நான் ஒரு ஆலயத்தில் பேசினேன். ஆண்டவர் மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் எப்பொழுதும் என்னிடத்தில் தங்கியிருக்கு 3 நாட்கள் ஆயிருக்கிறதே, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றார். அவர் கொடுக்கணும்னு சொன்னார், கொடுத்தார். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யோனாவுக்கு செய்தது நியாயமோ அநியாயமோ எனக்கு தெரியாது, ஆனால் நினிவேக்கு அவர் இரக்கம் பாராட்டினார். அதனால தான் ஒருவேளை மேபி ஆண்டவர் இன்னும் கிருபையின் காலத்தில் மக்களை வைத்திருக்கிறாரோ நம்ம தெரியல. நாம தான் அவசரப்பட்டு நமக்கு நியாயம் வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் நியாயம் தீர்க்கிற நாட்களில் அவர் இல்லை, கிருபை நாட்களில் இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க, இது எனக்கும் தான் வருஷம் ஆகுது. அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல அப்பங்களை கொண்டு வந்து அதை பிட்டு பரிமாறும்படி சீஷர் கொடுத்தார். ஜனங்கள்லாம் பரிமாறு, சிறு மீன்களும் இருந்ததுலேருந்து அவைகளும் ஆசீர்வதித்து அவர்கள் பரிமாறும்படினா அவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கோடி எடுத்தார்கள். ஃபினான்ஷியலி சொல்கிறேன். கடனில் இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே இந்த கடன் ஏன் சுற்றி வருது, ஏன் கொஞ்சம் கூட என்னால் திருப்பி தரவே முடியலையா, ஏன் ஆண்டவரே அப்படின்னா அவருக்கு நமக்கு பதிலே இல்லை. தெர் இஸ் நோ ரிசல்ட். காரணம் நம்ம போகிற பொத்தல் போய் நம்ம செய்கிற காரியங்கள் அது நம்ம தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் அவர் இன்டர்ஃபியர் ஆகி நம்மளை திருத்துறதுக்கான வழியே இல்லை. அதுக்கு நம்ம இடமே கொடுக்கல. அநியாயமாக செலவுகள், அநியாயமாக போகுது. கொஞ்சம் தான் வருது, அது அப்படியே போயிடுது. என்ன காலத்தில் இருக்குன்னு நமக்கு புரியல, ரைட்? அடுத்து அதுக்கு முந்தி இருக்கிற விஷயத்துல ஒரு கொன்னை வாயுடையவனை கொண்டு வருகிறார்.
அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். எப்பத்தா என்ற ஒரு கட்டளை கொடுத்தார். திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமாம். பெருமூச்சு விட்டார். அவர் வேதம், நம்ம வேதம்லாம் அவருக்கு தெரியுது. ஆனாலும் என்ன செய்யணும்னு தான் அந்த முடிவெடுக்கிற அந்த நாள் தான் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. காத்திருக்க வேண்டியிருக்கு. அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. நான் ப்ராக்டிக்கலா பேசுறேங்க, யாரும் சோர்ந்து போகாதீங்க. ப்ராக்டிக்கலா பேசுறேன். ஏன்னா நமக்கு ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற முக்கால்வாசி பேர் என் நிலையில, யோனா நிலையில தான் நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எப்போ பதில் வரும்? டெஃபினட்டா சொல்லவே முடியாது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர்கள் இருதயத்தின் கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து இந்த மனுஷன் நோக்கி கை நீட்டு என்றார். அவன் கை நீட்டினான், அது மறு கையை போல ஆயிற்று என்றார். சுகவீனனை சுகப்படுத்தினார். விசனப்பட்டார். பரிதவிக்கிறார், வேதனைப்படுகிறார், விசனைப்படுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இறந்தவனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஆனா இந்த 4 சம்பவங்களிலும் மிராக்கிள் பண்ணுகிறார். ஆனா யோனாவுக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆனா நினிவேக்கு அற்புதம் செய்தார். இது உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நல்ல தியானிங்க. ஏன் சோதனைகள், ஏன் மன அழுத்தங்கள் ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரியல. தெரிஞ்சா எனக்கு வசனத்தோடு எழுதி அனுப்புங்க. ஏன்னா இது உங்கள் பார்வையிலும் என் பார்வையிலும் நடக்கிற உண்மையான காரியங்கள். இது கடைசி காலங்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறோம்? மாட்டோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். மனம் அமைதி இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேதத்தை விட முடியல, உம்மை விட முடியல, வசனங்களை நம்பாமல் இருக்க முடியல, வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதையும் விட்டு விட முடியல. ஆனாலும் டிலே, ஆனாலும் நாங்கள் விரும்புகிற காரியங்கள் நிறைவேறல. ஆனாலும் நீங்க மனம் மாறுகிற தேவனாக இருக்கிறீர்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத அவங்கள விடுதலையாக்க எங்களை பலிக்காடா மாத்துறீங்க. இப்போட உபத்திரம் படுத்துகிறவர்கள் நல்லா இருக்கிறாங்க, உபத்திரப்படுகிறவர்கள் நாங்க செக்கட்டு சீரழிந்து போய் கொண்டிருக்கோம், கண்ணீரோடு இருக்கு. எழும்புங்க, 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 எங்களுக்காக எழும்புங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த நம் அனைவரோடு மீண்டும் சதா கல்லை இருப்பதாக. ஆமென்.